உங்க வீட்ல ஒரு நபர் உங்களுக்கே தெரியாம ரொம்ப நாளா மர்மமான முறையில வாழ்ந்துட்டு இருந்திருந்தா எப்படி இருக்கும்? இந்த சம்பவம் சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல நடந்திருக்கு. ரம்யா என்ற இந்த ஒரு பொண்ணு அவ வீட்ல இவ தனியா தான் இருக்கா. இந்த ரம்யா ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. காலையில இவ கம்பெனிக்கு போனா ஈவினிங் தான் வீடு திரும்புவா. இந்த ரம்யா சில நாட்களாவே அவ வீட்ல சில விஷயங்களை நோட் பண்ணா. இவ கம்பெனிக்கு போகும்போது வீடு ஒரு டைப்பா இருக்கும், சாயங்காலம் வந்து பார்த்தா வீடு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். அது என்னன்னா, இவ சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட சோஃபா கலைஞ்ச நிலைமையில இருக்கும். இவ ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பால் பாக்கெட் யாரோ குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இவளோட பாத்ரூம் எப்பவுமே ஈரம் படிந்ததாவே இருக்கும். அப்போ கூட இந்த ரம்யா இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் ரம்யா நைட்டு தூங்கின்னு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஃபோன் பண்றாங்க. அந்த சமயத்துல தூக்கத்திலேயே இந்த ரம்யா ஃபோன் தேடுற அந்த சமயத்துல இந்த ரம்யாவோட கையில வேற யாரதோ ஒரு மனிதனோட கை படுற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ரம்யா பயந்து போய் பாக்குறா. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. சந்தேகப்பட்ட இந்த ரம்யா அவ வீட்லயே சில இடத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறா. மறுநாள் இந்த ரம்யா கம்பெனிக்கு போயிட்டு வந்து அந்த கேமரா ஃபுட்டேஜை எல்லாத்தையும் பாக்குறா. அதை பார்த்த இந்த ரம்யாவுக்கு பயங்கரமான ஷாக். இந்த ரம்யாவோட கிச்சன்ல யாரோ ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த மனுஷன் இந்த ரம்யா இல்லாத டைம்ல அவ ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் குடிக்கிறதும், அவ்வளவையே அந்த ரம்யா யூஸ் பண்ணக்கூடிய அதே பிரஷும் இந்த நபர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதையெல்லாம் அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல இந்த ரம்யா பாக்குறா. திடீர்னு அந்த நபர் ஒரு சோஃபாக்கு கீழே இருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு யாரோ ஒருத்தரை தேடிட்டே போயின்னு இருக்காரு. ஷாக்கான இந்த ரம்யா உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை கூப்பிடுறா. அந்த போலீஸும் இந்த நபரை கைது பண்ணி விசாரிக்கிறாரு. அப்போ விசாரிக்கும் போதுதான் சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த நபர் 4-5 மாசமாவே இந்த ரம்யாவோட வீட்டுல தான் தங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நபருக்கு யாருமே இல்ல. இந்த நபர் ஒரு ஆதரவற்ற ஒரு சைக்கோ மாதிரி திரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த ரம்யா இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.